சண்டே ஸ்பெஷல் சிக்கன், தேங்காய் எண்ணெயில் பொரித்த முந்திரி சிக்கன் செம்ம சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக பண்ணிடலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எண்ணெயிலே பண்ண போகிறோம். முழுக்க இது ஒரு கடாய் வச்சுருக்கேன். இது ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வதக்கிட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2-3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு கலந்து விட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம், இப்போ ஒரு கைப்பிடி நிறைய நம்ம முந்திரி சேர்க்க போகிறோம். இதையும் ஒரு கலந்து விட்டுக்கலாம். தனியாப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், வரமிளகாப்பொடி 1 ஸ்பூன். தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி வரும். இந்த மிளகாத்தூளெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இது வெந்த உடனேயே ஆற வச்சு நல்லா மையாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் வெந்ததும் நம்ம ஆற வச்சு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ அடுத்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். சிக்கன் நல்லா ஒரு பெரிய துண்டாக தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த துண்டுகளை எல்லாம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3/4 கிலோ சிக்கன் இருக்கும். சிக்கன் முழுக்கவே சேர்த்துடலாம். இதை நல்லா தேங்காய் எண்ணெயிலே ஒரு 4-5 நிமிஷம் வதக்கணும். இந்த தேங்காய் எண்ணெய் வாசனை அது ஃபுல்லாக வரணும். அந்த சிக்கன் வாசனை போயிடணும். அப்படி வதக்கணும். இதில் ஒரு 6 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்க போகிறேன். இந்த தயிர் ஒரு 200 கிராம் தயிர் இருக்கும். அவ்வளோ தயிர் சேர்க்க போகிறேன். முக்கியமானது தயிர் தான். இன்னும் கூட நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இது போகணும்னு நான் சேர்த்துருக்கேன். இந்த தயிர் தேங்காய் எண்ணெயிலேயே இந்த சிக்கனை கிட்டத்தட்ட ஒரு 8-9 நிமிஷம் நீங்கள் வதக்கணும். அப்போ தாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு வரும். வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மேற்கொண்டு நம்ம தண்ணியெல்லாம் இதில் ஊற்ற வேண்டாம். இந்த சிக்கனில் வர தண்ணி, இந்த தயிரில் இருக்கிற தண்ணி அதுவே போதுமானது. நல்லா இதை கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு காரத்துக்கு போட்டுட்டோம். இது கலருக்காக வேண்டி கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் பொடி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். 1/4 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கோம். காரப்பொடியும் போட்டிருக்கோம். அதனால் கலருக்காக வேண்டி இந்த காஷ்மீரி மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது கொஞ்சம் சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் கூட கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு. ஒரு 3/4 பாகம் இது வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம். கொஞ்சம் தான் தண்ணி இதுக்கு வேணும். ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இது கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. அவ்வளோதான்.
இதை இப்போது நல்லா கலந்து விட்டுறலாம், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். முந்திரியெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு வந்து ரொம்ப சிம்மிலேயே வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அடி பிடிக்காது. மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா சுருங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். கொத்தமல்லி தழையை தூவிட்டோம்னா அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் கொத்தமல்லியெல்லாம் போட்டேன். இப்போ பாருங்கள், பெரட்டி காட்டுறேன். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் சிக்கன் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காயெலாம் இதில் போடல, முக்கியமாக தயிர் முந்திரி தான் இருக்குது. இதை நீங்கள் எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோ அதிக டேஸ்ட்டு வரும். இப்போ சுட சுட சாதத்தில் போட்டு காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்கும். சண்டே ஸ்பெஷல்னால் இப்படி தான் இருக்கணும். மேலே நம்ம சிக்கன் குழம்பு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.